வெல்கம் டு ப்ரைம் கேட் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்ரிபியூட்ஸ் இன் AutoCAD எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அட்ரிபியூட்ஸ்னால் என்னென்னா அட்ரிபியூட்ஸ் ஆர் டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அஸ் பார்ட் ஆஃப் த பிளாக்ஸ் இன் AutoCAD ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயிங்கோட ஒரு பிளாக்ல அந்த பிளாக்குக்கு என்னென்ன நம்ம பண்ணுறோன்ட்டு அதை நம்மளோட அந்த டெக்ஸ்ட்டில் அது இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் அட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதில் ரெண்டு சொல்லி தரப்போகிறேன். ஒன்று எடிட்டபிள் டைட்டில் பிளாக்ஸ் வித் அட்ரிபியூட்ஸ், இன்னொன்று எக்ஸ்ட்ராக்ஷன் டேட்டாஸ் இன் அட்ரிபியூட் பிளாக்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டைட்டில் பிளாக்ல பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஒரு ட்ராயிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம டைட்டில் பிளாக் வச்சு தான் நம்ம இஷ்யூ பண்ணுவோம். அந்த டைட்டில் பிளாக்ல பார்த்திங்கன்னா கிளைண்ட் நேம் இருக்கும், ட்ரான் பை, செக்டு பை, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு டைமும் போயிட்டு ஒரு பிளாக் அதுக்கு நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. இந்த அட்ரிபியூட் பிளாக்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா அது நமக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பிளாக்ஸ் வைக்கிறது ரொம்ப ஈஸி. அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் டேட்டா இன் அட்ரிபியூட் பிளாக்ஸ். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு ப்ரிப்பேர் BOQs. அதாவது நம்ம இப்போ டோரு, விண்டோ, சேரு, டேபிளு, காலமு, அந்த மாதிரி எனி பிளாக்ஸ் அதை நம்ம ஒரு ட்ராயிங்காக பண்ணிவிட்டு அதில் அட்ரிபியூட் நேம் பண்ணிவிட்டு அதை நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா அதிலேருந்து நமக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கலாம். என்ன சைஸு என்ன அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். நான் இதில் உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்லித்தரப்போகிறேன். நம்ம அதோட கவுண்டிங் மட்டும் நம்ம எப்படி எடுக்கிறதுன்றது நான் சிம்பிளாக சொல்லித்தரப்போகிறேன். அதை நீங்கள் பேசிக்காக வச்சுட்டு நீங்கள் அது உள்ளே போயிட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது அட்ரிபியூட்ஸ்க்கு மேஜராக நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ATTDEF பிளாக் அட்ரிபியூட் டெஃபினிஷன், BATTMAN block attribute manager, ATTEDIT attribute edit, attribute display and attribute sync. இதுதான் மேஜர் கமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் அட்ரிபியூட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் ஒன்று வச்சுருக்கேன். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி டைட்டில் பிளாக் அட்ரிபியூட்டில் க்ரியேட் பண்ணி வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த டைட்டில் பிளாக்கு இப்போ நம்ம அட்ரிபியூட் பிளாக்காக க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போது இதை நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு ரெக்டாங்கிள் தான் போட்டிருக்கேன். இதில் ஒரு ரெக்டாங்கிள் போட்டு இங்கே ஒரு லைன் போட்டுட்டு இங்கே லைனெல்லாம் போட்டுட்டு இதில் நார்மல் டெக்ஸ்ட்டு தான் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். கிளைண்ட்டு, நேமு, பிளேஸு, டேட்டு, ட்ரான் பை, செக்டு. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையானது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எதனா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைட்டில் பிளாக்குக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய ட்ராயிங்கில் இதை நான் ஃபிட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக நான் மாடல் ஸ்பேஸில் பண்ணுறேன். இது நம்ம மாடல் ஸ்பேஸில் பண்ணிவிட்டு நம்ம லேஅவுட் ஸ்பேஸ்க்கு ஸ்கேல் பண்ணியும் கொண்டு போகலாம். அதை நம்ம எப்படி கொண்டு போகிறதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நான் மாடல் ஸ்பேஸ்லேயே உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுன்னு வச்சாச்சு. இப்போது இதில் நான் அட்ரிபியூட்டில் இப்போ நான் டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கமாண்டில் ATTDEF அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பாப்அப் பாக்ஸில் இதுதான் அட்ரிபியூட் டெஃபினேஷன். இப்போது என்னோடய கிளைண்ட் நேம் டேக் என்ன கொடுக்கணுன்னா கிளைண்ட்டோட நேம், கிளைண்ட் இப்படி ஸ்பேஸ் NAME கொடுக்குறேன். இந்த மாதிரி இதில் நேம் இந்த ஐடென்டிஃபை ஈச் அக்கரன்ஸ் ஆஃப் த அட்ரிபியூட் இந்த ட்ராயிங், என்டர் த அட்ரிபியூட் டேக் யூஸிங் எனி காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் எக்ஸப்ட் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு ஸ்பேஸ் நமக்கு இந்த சென்டரில் இந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியாது. அதுக்கு பதில் நீங்கள் அண்டர்ஸ்கோர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் சிங்கிள் நேமாகவே இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஸ்மால் லெட்டரில் கொடுத்தீங்கன்னா கூட லோயர் கேசஸ் லெட்டர்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் டு அப்பர் கேசஸ். இந்த டேக்கில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட். இதில் என்டர் தி கிளைண்ட் நேம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோ. இதில் டிஃபால்ட் அதாவது கிளைண்ட் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. இப்போ நான் இதில் XXN வச்சுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இன்விசிபிள். இது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அட்ரிபியூட் பிளாக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டோரோ ஒரு விண்டோவோ பண்ணுறோம். ஆனால் அதில் எனக்கு அந்த அட்ரிபியூட்டோட டெக்ஸ்ட் இருக்கக்கூடாது. அந்த டோர் விண்டோ மட்டும் இருக்கணும். ஆனால் அந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சுக்கணும். நான் BOQ எடுக்கும் போது அதுக்காக தான் இது இன்விசிபிள்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவாங்க. இப்போ இது நமக்கு தேவையில்லை, ஏன்னா நமக்கு இந்த கிளைண்ட் நேம் எல்லாமே விசிபிளாக நமக்கு வேணும். அதனால் இது இன்விசிபிள் எடுத்துடுங்க. அதே மாதிரி கான்ஸ்டன்ட்னா
ஒரு இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா இப்போ ட்ரான் பை வந்து கூட மாறிட்டே இருப்பாங்க. செக்டு பைன்றது வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து செக் பண்ணுறவங்க 2 பேரோ 3 பேரோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சிங்கிள் பர்சன் தான் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இப்போ நீங்கள் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே சேஞ்ச் ஆகாமல் ஒரே இதுவாக இருக்கும். அதுதான் வெரிஃபை த அட்ரிபியூட் வேல்யூ இட்ஸ் கரெக்ட். நீங்கள் இன்செர்ட் பண்ணும்போது வேல்யூ வந்து கரெக்டான்ட்டு அது வெரிஃபை பண்ணிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரீசெட் செட்ஸ் த attribute value default value without displaying a prompt when you insert the block. நெக்ஸ்ட்டு வந்து லாக் பொசிஷன், அட்ரிபியூட்டை லாக் பண்ணிக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பொசிஷனை வந்து அட்ரிபியூட்டில் நம்ம கொடுக்கும்போது அதை லாக் பண்ணி வச்சுட்டா தான் பெட்டர். இல்லைனா வந்து அதோட அந்த கிரிப் எடிட்டிங் அந்த மல்டிலைன் அட்ரிபியூட்ஸ்லாம் பண்ணும்போது அது ரீசைஸ்ட் ஆகிடும். அதனால தான் லாக் பொசிஷன் எப்போவுமே கிளிக்கில் இருக்கணும். மல்டிலைன்ஸ் அப்படின்னா இதை நீங்கள் மல்டிலைனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிஃபால்ட்டில் வந்து நீங்கள் மல்டிலைனில் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து அந்த ஆப்ஷன். இல்லை சிங்கிள் லைனில் வேணும்னா இந்த லைனை நீங்கள் வந்து எடுத்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஆன் ஸ்க்ரீன்னா இது கோஆர்டினேஷன்ஸ், XY கோஆர்டினேஷனாக நமக்கு எங்கே வேணுமோ அது அட்ரிபியூட் வேணுமோ அதுக்காக. இதெல்லாம் நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக இதிலலாம் நம்ம போக வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் செட்டிங். இப்போ இந்த டெக்ஸ்ட் செட்டிங்கில் வந்து நம்ம நார்மலாக டெக்ஸ்ட் ஸ்டைலெல்லாம் எப்படி செட் பண்ணுவோமோ அதுமாதிரி டெக்ஸ்ட் ஸ்டைலு, டெக்ஸ்ட் ஹைட்டு, ரொட்டேஷன் எல்லாமே செட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னோடய டெக்ஸ்ட் ஹைட் வந்து 200 கொடுத்துருக்கேன். எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேக்கில் என்ன கொடுத்தோமோ கிளைண்ட்டுன்னு கொடுத்தோம். அதுதான் அட்ரிபியூட் டெஃபினேஷனில் இருக்குது. நம்ம கிளைண்ட்டுன்னு இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிடணும் கிளைண்ட் இடத்துல. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட், அதே மாதிரி டேக்கில் ப்ராஜெக்ட், ப்ராம்ப்டில் என்டர் த ப்ராஜெக்ட் நேம், டிஃபால்ட்டில் XXXன்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து நம்ம டிஃபால்ட்டு தான் நமக்கு அங்கே தெரிய போகிறது XXன்ட்டு. அதனால் XXன்னு கொடுத்துக்கலாம். அதில் தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பிளேஸ், அதே மாதிரி என்டர் த பிளேஸ் XXX. ஓகே, இது மாதிரி எல்லாமே டேட்டு, ட்ரான் பை, செக்டு பை எல்லாமே நான் எப்படி வச்சிடுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போது இது மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டு எனக்கு டிஃபால்ட்டாக என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அட்ரிபியூட் டெஃபினிஷனில் நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து டேக்கில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே இப்போது நமக்கு இங்கே காமிக்குது. இப்போ நம்ம பிளாக் பண்ணும் போது தான் அது வந்து அதில் வந்து நம்ம டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ கொடுத்தோமோ அது நமக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ பிளாக் பண்ணலாம். பிளாக் என்டர், டைட்டில் பிளாக்குன்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். டைட்டில் பிளாக் ஷீட். எப்பயுமே பிளாக் பண்ணும் போது பிக் பாயிண்ட் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் ஓகே. கன்வெர்ட் த பிளாக், அனோட்டேஷன் பண்ணலை, ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எடிட் அட்ரிபியூட்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நமக்கு என்னென்னலாம் நம்ம கொடுத்தோமோ அது எல்லாமே நமக்கு பாருங்கள் இப்போ இங்கே தெரியுது. இதில் நமக்கு எடிட் பண்ணோன்னா பண்ணிவிட்டு நம்ம மாற்றிட்டு எல்லாமே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்துருச்சு பாருங்கள். எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக என்னென்ன கொடுத்தோம் XXX அதுமாதிரி டேட்டு எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் போய்ட்டு எடிட் பண்ணணும். இப்போ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு வந்து ATEன்னு கொடுக்கலாம். இல்லை அதாவது ATEனா அட்ரிபியூட் எடிட், இல்லைனா நீங்கள் அந்த அட்ரிபியூட்டை நம்ம பிளாக் பண்ணி வச்சோம் இல்லையா அதில் டபுள் கிளிக் கொடுக்கலாம். கொடுத்திங்கன்னா அட்ரிபியூட் எடிட் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது நான் எனக்கு என்னென்ன தேவையோ இதில் நான் என்டர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்போ நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ எல்லாமே நான் இதில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. பாருங்கள் இப்போ நான் என்னென்னலாம் எடிட் அட்ரிபியூட்டில் சேஞ்ச் பண்ணணும் எல்லாமே மாறிடுச்சு பாருங்கள். இது மாதிரி தான் ஒரு டைமும் நம்ம வந்து ஒரு ஷீட்டுக்கு இதை காப்பி பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையானது டைட்டில் பிளாக் என்னென்ன தேவையோ இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ராஜெக்டில் ஸ்கூலுன்னு நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் என்னென்னவோ சும்மா மாற்றி வேறு எதுனா நம்ம கொடுக்கணுன்னா அந்த ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ட்ரான் பை, செக்டு பை எல்லாமே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒன்று நான் மாற்றி காமிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. பாருங்கள் இதில் நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஓகே கொடுக்குறேன். பாருங்கள் இதில் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து மாடல் ஸ்பேஸில் வந்து எப்படி அட்ரிபியூட் லேஅவுட் செட் பண்ணோன்றதை
பார்த்தீங்க. அதேமாதிரி நம்ம பேப்பர் ஸ்பேஸ்லையும் இதே சேம் திங் செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேப்பர் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டெக்ஸ்ட் ஹைட்டு சைஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மாடல் ஸ்பேஸில் இருக்கிறதே நான் இதை காப்பி பண்ணி பேப்பர் ஸ்பேஸ்க்கு கொண்டு போயிட்டு ஸ்கேல் பண்ணி நான் வைக்கிறேன் என்னோடய ட்ராயிங்க்கு. ஏன்னா நமக்கு பேப்பர் ஸ்பேஸில் தான் வந்து நமக்கு லேஅவுட் செட்டிங் எப்படி பண்ணணுன்றது மெயினாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படி பேப்பர் ஸ்பேஸில் லேஅவுட் செட் பண்ணுறதுன்றதை நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து BATTMAN பார்க்கலாம். இது BATTMAN இந்த கமாண்ட் என்ன பண்ணால் நம்ம பிளாக் அட்ரிபியூட் மேனேஜர் இதில் வந்து நம்ம என்ன தேவையோ இதில் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டோம், திரும்ப நம்ம ஏதாவது எடிட் பண்ணணும், இந்த என்டர் த கிளைண்ட் நேம் அந்த மாதிரி வேறு ஏதாவது எடிட் பண்ணணும்னா இதில் போய்ட்டு நம்ம எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சிங்க்குன்னு இருக்கு இல்லையா, இந்த அட்ரிபியூட் சிங்க் இதை வந்து சிங்க்கு கொடுக்கணும். சிங்க்கு கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து நீங்கள் எடிட் பண்ணது வந்து அதில் அங்கே ரிப்ளை ஆகும். அதுக்கு தான் இந்த ATTSYNC கமாண்ட். இதை நீங்கள் தனியாகவும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து இதிலே கூட நீங்கள் சிங்க்குன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும், அவ்வளோதான். இப்போ அட்ரிபியூட் டிஸ்பிளே பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெக்ஸ்ட்டு இல்லாமல் அட்ரிபியூட் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்றது தான் அட்ரிபியூட் டிஸ்பிளே. ஆன் ஆஃப் பண்ணுறது தான் அட்ரிபியூட் டிஸ்பிளே. இதில் பார்த்திங்கன்னா அட்ரிபியூட் டெஃபினிஷனில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இன்விசிபிள்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணால் இன்விசிபிள் ஆகிடும்னு சொன்னேன். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அட்ரிபியூட் டிஸ்பிளே கமாண்டில் இதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அட்ரிபியூட் டெக்ஸ்ட்டு பாருங்கள், அட்ரிபியூட் டிஸ்பிளே நார்மல் ஆன் ஆஃப் இருக்கு. நார்மல்ன்றது வந்து அட்ரிபியூட் டெஃபினிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ஆன் ஆஃப் பண்ணிக்கும். நம்ம இதில் அட்ரிபியூட் டிஸ்பிளேயில் ஆன் ஆஃப் பண்ணோன்னா ஆன் ஆஃப்னு கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்னு கொடுக்குறேன். பாருங்கள், இது வந்து அட்ரிபியூட்டில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட் எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். இது ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் ஆகணும், இந்த மாதிரி டோரு விண்டோஸ் இதெல்லாம் வந்து ஆக்சுவல்ஸ் இதாக பண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையான ஸ்பெக்கெல்லாம் நம்ம வந்து டெக்ஸ்ட்டாக எழுதி வச்சிட்டோம்னா இது சேவ் பண்ணி வச்சுக்கும். இது நமக்கு டிஸ்பிளேயில் தெரியாது. இப்போ வந்து ATTDISPன்னு கொடுத்துட்டு இப்போ ஆன்னு கொடுத்தோன்னா இப்போ பாருங்கள் டெக்ஸ்ட் எல்லாமே தெரியுது. இதுதான் வந்து அட்ரிபியூட் டிஸ்பிளே. இப்போ நம்ம ATTDEF பார்த்துட்டு பிளாக் அட்ரிபியூட் மேனேஜர் பார்த்துட்டோம், அட்ரிபியூட் எடிட் பார்த்துட்டோம், அட்ரிபியூட் சிங்க் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸ்ட்ராக்ஷன் டேட்டா இன் அட்ரிபியூட் பிளாக்ஸ். அட்ரிபியூட் பிளாக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு தேவையான டேட்டாஸ் எப்படி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாயினரி இருக்குது. இந்த ஜாயினரியில் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் நீங்கள் அட்ரிபியூட்டில் ஒரு டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் ஜாயினரியை நீங்கள் போட்டுட்டு அந்த ஜாயினரிக்கு தேவையான BOQ என்ன மாதிரியான ஸ்பெக்கு இதெல்லாம் நம்ம எல்லாமே கொடுத்துட்டு அட்ரிபியூட்டில் க்ரியேட் பண்ணால் அது ஒரு டேப்லர் காலம் மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் போது க்ரியேட் ஆகும். அது BOQ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி நான் சொல்லித்தர போகிறதில்ல. நான் ஒன்லி கவுண்டிங் இப்போது எனக்கு வந்து இந்த ஃப்ளோரில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் மெயின் டோர்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் டாய்லெட் டோர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தான் நான் இப்போ கவுண்டிங் பண்ணுறதுக்கு நான் அட்ரிபியூட் சொல்லித்தர போகிறேன். இது பேசிக். இதை வச்சு நீங்கள் BOQ பண்ணுற அளவுக்கு நீங்கள் அட்ரிபியூட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ATTDEF சேம். இப்போ எனக்கு ஜாயினரி எனக்கு தெரியணும். ஜாயினரி என்டர் த ஜாயினரி நேம். இப்போ நான் D1ன்னு நான் கொடுத்துக்கிறேன் டிஃபால்ட்டில். ஓகே, இப்போ எனக்கு இங்கே வந்துடுச்சு. இதுக்கு நான் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது நான் பிளாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்போவுமே அட்ரிபியூட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணால் அதை பிளாக் பண்ணால் தான் நம்ம அதுக்கு வந்து யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியும். பிளாக் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு தான் நான் பிளாக் பண்ணுறேன். பிக் பாயிண்ட் கொடுத்துட்டு ஜாயினரி டேகுன்னு கொடுத்துட்டு பிளாக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா இப்போ ஒரு அட்ரிபியூட் தானே நம்ம பிளாக் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டைட்டில் ஷீட்டில் வந்து நம்ம நிறைய அட்ரிபியூட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணோம். அதனால் நிறைய வந்தது. இதில் ஒரு அட்ரிபியூட் க்ளியர் பண்ணதுனால ஒன்று தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் D1 வந்துருச்சு. இப்போது இதை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இதை வந்து நான் D2வாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அட்ரிபியூட் எடிட்டில் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் D2, நெக்ஸ்ட்டு இது D3. இப்போது நான் D1 D2 இருக்கேன், D3. இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் போயிட்டிங்கன்னா இதில் வந்து டேட்டா லிங்க் இருக்கும். இந்த டேட்டா லிங்க்கில் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து DXன்னு
கமாண்டில் டைப் பண்ணிங்கன்னா இது பாப்அப் பாக்ஸ் உங்களுக்கு வரும். இதில் 8 பேஜஸ் இருக்கும். இந்த 8 பேஜஸ் ஃபில் பண்ணிங்கன்னா நமக்கு டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் இந்த டேபிள் ஃபார்மேட்டில் நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து நான் நியூவாக ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் க்ரியேட் ஏ நியூ டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் நான் கொடுக்குறேன். இது நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்ச டேட்டாவுக்கு எடிட் பண்ணணும்னா இதை நம்ம இந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணுறதுனால க்ரியேட் ஏ நியூ டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இந்த டேட்டாவை நம்ம எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. இப்போதைக்கு நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஃபைல் நேம் ஒரு எக்ஸ்ன்னு நான் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இது செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த கரண்ட் ட்ராயிங். உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணணுமா, ஆப்ஜெக்ட்ஸு செலக்ட் பண்ணி எடுக்கணுமா அப்படி கேட்குது. அப்படி இல்லைனா வந்து ட்ராயிங் இன்க்ளூட் கரண்ட் ட்ராயிங் எல்லாமே அந்த ட்ராயிங்கில் இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கணும். நான் எல்லாமே இருக்கிறத எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆட் ஃபோல்டரில் ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணணும், அந்த டேட்டாவுக்கு தேவையானது அந்த வேறு ஏதாவது ஃபோல்டரில் இருக்குது அதையும் ஆட் பண்ணணுமான்னு கேட்குது. இது ஆட் ட்ராயிங்ஸ் அந்த மாதிரி இது மாதிரிலாம் நீங்கள் இதில் ஒரு ஆப்ஷனாக பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த செகண்ட் பேஜ் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அட்ரிபியூட்டை மட்டும்தான் வந்து நான் டேட்டாவில் நான் எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? இதில் வந்து எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அந்த ட்ராயிங்கில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணது எடுத்து விட்டிங்கன்னா ஒன்லி அட்ரிபியூட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஏற்கனவே டைட்டில் பிளாக் க்ரியேட் பண்ணேன் இல்லையா, அது காமிக்குது. ஜாயினரி டேக் காமிக்குது. இப்போ எனக்கு இந்த டைட்டில் பிளாக் வேண்டாம், ஜாயினரி டேக் மட்டும்தான் நான் வந்து அதிலிருந்து தான் டேட்டாஸ் எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு. இப்போ அதே மாதிரி இதில் ரைட் கிளிக் கொடுத்துட்டு அன்செக் கால் கொடுத்துருங்க. மற்றதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு அட்ரிபியூட்டில் மட்டும்தான் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு. இந்த பிளாக்ஸ் தட் வேர் யூனிஃபார்ம்லி ஸ்கேல் வேறு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இது நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு நேமு ஜாயினரின்னு வந்திருக்கு. ஏன்னா எல்லாமே ஜாயினரி டேக் தான். இதில் D1 D2 D3ன்னு இருக்குது. இதில் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். கவுண்ட்னா D3 வந்து 1 இருக்குது, D1 வந்து 1 இருக்குது, D2 2 இருக்குன்னு கவுண்டிங் சொல்லுது. இதுதான் நமக்கு மெயினாக தேவை. இந்த நேம் வந்து நமக்கு தேவையில்லை. சரிங்களா? அதனால் நான் இதில் வந்து இதை நம்ம வேண்டான்னா இதை எடுத்து விட்டுடலாம். இப்போ வேணும்னா இந்த கவுண்ட்டை வேணும்னா நீங்கள் இந்த பக்கம் வேணும்னா இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணும்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். இப்போது இன்சர்ட் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் டேபிள் இன்டு த ட்ராயிங் ஆர் அவுட்புட் டேட்டா எக்ஸ்டர்னல் ஃபைல். அதாவது நீங்கள் இந்த ட்ராயிங்குள்ளேயே இந்த டேட்டாவை கொண்டு வரணுமா, இல்லை வந்து நீங்கள் எக்ஸல் ஃபைலாவோ இல்லை வேறு இந்த மாதிரி SCSV ஃபைலாவோ நீங்கள் வெளியே எங்கேயாவது சேவ் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குது. எனக்கு வந்து இந்த ட்ராயிங்குள்ளேயே வேணுன்றதுனால இன்சர்ட் டேட்டான்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். மற்றபடி இதெல்லாம் நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேணாம். இதெல்லாம் வந்து டேபிள் ஸ்டைலு இதெல்லாம் இருக்கும். நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக அந்த BOQ பண்ணுறேன் நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுக்கும்போது இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு இதாக இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது நான் இதுக்கு நெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ இன்சர்ஷன் பாயிண்ட் கேட்குது, இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இப்போது நீங்கள் இதை நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயினரி கவுண்ட், என்னோடய ஜாயினரி D3 வந்து 1 இருக்குது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா D1 வந்து 1 இருக்குது. அதே மாதிரி D2 பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அதுதான் இது சொல்லுது. இப்போ இதே வந்து நான் வந்து காப்பி பண்ணி வைக்கிறேன். காப்பி பண்ணி ஒரு செகண்ட் ஃப்ளோரோ ஒரு தேர்ட் ஃப்ளோரோ இந்த மாதிரி வைக்கிறேன். காப்பி பண்ணி வச்சுட்டு இந்த டேபிளில் போய்ட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அப்டேட் டேட்டா டேபிள் லிங்க்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அதில் அதோட டேட்டாஸ் எல்லாமே நமக்கு அப்டேட் ஆகிடும். அதுமாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளோர் வேண்டான்னு டெலீட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இதில் போயிட்டு அப்டேட் டேபிள் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் இந்த ஜாயினரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த இடத்துல வந்து செல் லாக்கிங் வரும். இந்த ஒரு செல்லையும் அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா இதை ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஒரு செல்லையும் நம்ம வந்து அன்லாக் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு இப்போது ஒரு செல் ஆட் பண்ணணுன்னா காலம் இன்சர்ட் ரைட் ஒரு காலம் ஆட் ஆகிடும். இதையும் செல் அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இங்கே வச்சுட்டு ரோஸ் ஆட் பண்ணோன்னா இன்சர்ட் ரோஸ் பிலோ அது மாதிரி ரோஸும் ஆட் ஆகிக்கும். வெரி ஈஸி மெத்தட். இல்லைனா நம்ம ஒரு டைமும் போய்ட்டு இந்த மாதிரி ஜாயினரி ஒரு பெரிய ட்ராயிங்லாம் பண்ணுறோம்னா ஜாயினரி இல்லை ஒரு சேரு டேபிளு
அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு டைமும் போய்ட்டு ஒரு நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு அதுக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். நம்ம இந்த மாதிரி அட்ரிபியூட் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷனில் க்ரியேட் பண்ணால் இது ரொம்ப ஈஸி. நம்ம டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம 2 பார்த்தோம். ஒன்று வந்து டைட்டில் பிளாக் எப்படி அட்ரிபியூட்டில் க்ரியேட் பண்ணுறது, இன்னொன்று அட்ரிபியூட் எக்ஸ்ட்ராக்ஷன் டேட்டா எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.